வந்து 9 நவநரசிம்மர் கோயில் இருக்கு. இப்போ நம்ம வந்த பெருமாள் வந்து ஜுவாலா நரசிம்மர்னு பேர். விஸ்வத்தில் பெரிய பெருமாள். சேத்திரம் வந்து ஆழ்வார் மங்களாசன சேத்திரம் இந்த அகோபில சேத்திரம். திருமங்காளர் சொல்லுவார், தெய்வமன்னா செல்லுவன்னா சிங்கவேலுன்னு சொல்லுவார். தெய்வமன்னா நரசிம்மரே, சேத்திரமன்னா அகோபில். நம்புடே நம்பிருமார். அவர் வந்து 10 பாஷை பாடிருக்காரு. அங்கன்யால மஞ்ச அங்கோ ஆதரியாய் அவனுடன் பொங்காமல் வெல்லுகிறார் கோயிந்த புனிதடும் வெங்கனானை கொம்பு கொண்டு வேங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையாய் அவர் செங்கனால இருக்கின்ற சிங்கவேலுக்கும். சேத்திரத்துக்கு வந்து சிங்கவேலுக்குன்னு சொல்லுவார். இந்த மலக்க பேர் வந்து பிரம்ம வனமன் பேர். இரண்யகசிபு வந்து பிரம்ம தபஸ் பண்ண இடம். தபஸ் பண்ணி 4 வாரம் கேட்டார். முதல்வர் வந்து என்னோட வந்து மனுஷ சம்மானம் பண்ணக்கூடாதும் மிருக சம்மானம் பண்ண கேட்டார். அதனால தான் மகாவிஷ்ணு வந்து நரசிம்ம ரூபத்தில் வெளியில் வந்தார். நர மிருக ரூபம் நரசிங்கம். அப்புறம் வந்து 2வது வந்து மேல சம்மானம் பண்ணக்கூடாது, கீழே சம்மானம். இது எக்ஸாக்ட்லி 3500 ஃபீட் ஹைட்டு. இந்த இடத்துல தான் பெருமாள் சம்மானம் பண்ணார். இதான் இரண்யகசிபு வாசுபடி. 3வது வந்து பகுல் சம்மானம் பண்ணக்கூடாது, நைட் சம்மானம் பண்ணக்கூடாது. பெருமாள் சம்மானம் எக்ஸாக்ட்லி 637. பிரதோஷகால சம்மானம் பண்ண பெருமாள் யாருமே கிடையாது. நரசிம்மர் பெருமாளும் சம்மானம் பண்ணியிருக்காரு. 4வது வந்து வெப்பன் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நக்கம். வஜ்ஜனகாய வித்மஹே தீஷ்டமுத்தாய பீமஹே தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயம் சொல்லுவாங்க. இது வந்து ஜுவாலை வந்து 5 விக்கிரம் இருக்கு. முதல்ல வந்து தூண் வந்து அவதாரம் விசேஷங்களா. இது எல்லாமே ஹிரண்யகசிபு அரண்மனை. ஹிரண்யகசிபு வந்து பிரகலாதனை கேட்கிறாரு, உங்கள் ஹரி எங்க இருக்காரு கேட்கிறாரு. தூணில் இருப்பார், துரும்புல இருப்பார். அந்த தூணை பற்றி பெருமாள் வெளியில் வந்தார். அதாவது நட்சத்திரத்துக்கு வந்து பக்த அனுகிரகம் சொல்லுவார். பெருமாள் வந்து பக்தர்காய் வெளியில் வந்தார். அதனால தான் இந்த கஷேத்திரத்துக்கு பக்த அனுகிரகம் சொல்லுவார். திருமங்காயில் சொல்லுவார், தெய்வமன்னா செல்லுவண்ணா சிங்கவேல் பண்ண சொல்லுவார். தெய்வமன்னா நரசிம்மரே, கஷேத்திரமன்னா நம்புடே நம்பிருமார். இந்த கஷேத்திரத்துக்கு வந்து தெய்வங்களை மாத்திரம் சேவிச்சது கஷேத்திரம். அந்த அனுகிரகம் வந்து நரசிம்மர் என்ன கொடுத்தாரு, அதான் விசேஷம். 2வது வந்து மேல சம்மானம் பண்ணக்கூடாது, கீழே சம்மானம் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட்லி பெருமாள் சம்மானம் 637. பிரதோஷகால சம்மானம் பண்ணி நம்மளை யாருமே பெருமாள் சம்மானம் பண்ணியிருக்காரு. அந்த தூண் பிடிச்சிட்டா அதனால உக்ரம் பேர். புத்தியோப்புள்ள விசாலாட்சம் விபக்ஷய தீட்சிதம் விநாதாஸ்திரம் விஷ்ணு உக்ரம் நமாமியம். அந்த உக்ரத்தை வந்து பெருமாள் வெளியில் வந்தார். 3வது வந்து மேல சம்மானம் பண்ணும்போது கீழே சம்மானம். எக்ஸாக்ட்லி இரண்யகசிபு வாசுபடி. நம்ம வீட்டில் வந்து வாசுபடி இவ்வளோ ஹைட் இருக்கு, இதில் வந்து இந்த ஹைட் இருக்கு. இது எல்லாமே பேலஸ். 4வது வந்து வெப்பன் யூஸ் பண்ணப்படுது. அதனால தான் நக்கம். வஜ்ஜனகாய வித்மஹே தீஷ்டமுத்தாய பீமஹே தன்னோ நாரசிம்ம பிரச்சோதயம். 5 விக்கிரம் இருக்குங்களா. முதல்ல வந்து தூணில் வந்து விட்டார். அப்புறம் வந்து இரண்யகசிபுன்னு தெரியல, மனுஷன் கிடையாது, மிருகம் கிடையாது. ரௌத்ராய ஜுவாலா மகாய மந்திரம் சொல்லுவார். போய் சுக்கராச்சாரியர் போய் கேட்டார், சுவாமி 50 விக்ரூபம் வெளியில் வந்தாச்சு, அவர் யாரோ எனக்கு தெரியாது சாமி, என்ன சாமி அந்த ரூபமோ ரௌத்ராய ஜுவாலா பெருமாள் ரூபம் ஒரு சூரிய பானு கோடி தேஜோ பெருமாள். அந்த ரூபம் பார்க்கறதுக்கு எங்களை மனுஷன் முடியாது. பெருமாள் சொல்லிட்டு அவ்வளோ வீரியம் அவ்வளோ சௌரியம் அகோபாக பராக்கிரம் நாரசிம்மம் பரந்தெய்வம் அகோபிலம் அகோபலம் சொல்லுவார். மகாவிஷ்ணுவே வெளியில வந்தார், அவர் சரணாகதி கேள்வி சொல்லுவார். என்ன சாமி, அவர் கொஞ்சம் ஈகோ. என்ன சாமி, நரசிம்மர் வந்தார், மகாவிஷ்ணு வந்தாரா, நல்லா விஷயம் சொல்லியாரு சாமி. இவ்வளோ நாள் நான் வந்து மகாவிஷ்ணு வந்து தேடிட்டு இருக்கேன். இப்போ நான் பராக்கிரமம் பாருன்னா சண்டை போட்டுருக்கேன். சண்டை போட்டு இங்கே வந்து 8 கையில் உதப்பட்டுருக்கேன். 2 கை தலைக்கால பிடிச்சிருந்தார், 2 கை பதம், 2 கை செங்கு சக்கரம், 2 கை குடல் மாலை போட்டுருக்கேன். அதான் விசேஷம். சம்மானம் பண்ணி இங்கே கீழே வந்து தண்ணி இருக்கு. தண்ணிக்கு பேர் ரத்த உண்ணும். பெருமாள் சம்மானம் வந்து கை கழுவிடும். முன்னாடி வந்துட்டீங்களா, ஒரு சின்ன சின்ன ட்ரா பண்ணி பாருங்க. அது என்னன்னா பெருமாள் சாந்தம் பண்ணுறதுக்கு அவதாரம் பண்ண தீர்த்தம். அதுக்கு பேரு பவனாசினின்னு பேரு. அது எதுக்கு சமானம்னா, வைகுண்டம்ல விரஜானதி ஒரு புஷ்கன் இருக்கு, அது உள்ள போயிட்டு தான் பெருமாள் சேவிக்கணும். அந்த மாதிரி அகோபில கஷேத்திரத்துக்கு அந்த தீர்த்தம் உள்ளதான் பெருமாள் சேவை. இது வந்து 2வது வைகுண்டம். ஆந்திராவில் வந்து 2 விதேசம் இருக்கு. ஒன்று வந்து திருவேங்கடாச்சலம் திருமலை, அது வந்து 96. 97 சிங்கவே இருக்கணும் அகோபிலம். நம்ம வைகுண்டம் போக முடியாது, பெருமாள் சேவிச்சா வைகுண்டம் போக மாதிரி. அதான் எல்லாம் முடிச்சுட்டு பெருமாள் சம்மதம் வந்து கை கழுவிட்டாரு. அதான் ரத்தம். பெருமாளுக்கு இந்த பெருமாள் சேவிச்சோன்னா செவ்வாய் கிரக தோஷ பரிகாரம். திருமங்காளர் மங்களாசன் இரண்யஸ்தம்ப சம்பூதே பிரக்யாத பரமாத்மனே பிரஹ்லாதாத்மனே ஜுவாலா நாரசிம்ஹாய மங்களம். ஜெகஜன்னாத லீலாய ஜெகதானந்த ஏதவே ஜெகஜக்ஷ நிவாசாய ஸ்ரீ நிருசிம்ஹாய மங்களம். அதான்